ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒத்தல்லோ சிண்ட்ரோம். ஒத்தல்லோன்னா என்னடா புது நேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஷேக்ஸ்பியரில் அவரோட பிளேயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒத்தல்லோன்ற ஒரு கேரக்டர் அவங்க ஒய்ஃப் வந்து கொலை பண்ணிடுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க ஒய்ஃப் மேலே அதிக சந்தேகம் இருக்கும். ஸோ அதனாலே போய் கொலை பண்ணிடுவார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்தல்லோ சிண்ட்ரோம்ன்ற பேர் வந்துருச்சு. ஆக்சுவலாக ஒய்ஃப் அப்படின்றது கிடையாது, பார்ட்னர் மேலே சந்தேகப்பட்டாலும் அது ஒத்தல்லோ சிண்ட்ரோம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒத்தல்லோ சிண்ட்ரோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளையில் டோப்பமைன் கொஞ்சம் அதிகமாக சுரக்கும் போது, லிம்பிக் சிஸ்டம்ன்ற ஏரியாவில் டோப்பமைன் அதிகமாக சுரக்கும் போது அந்த சந்தேக பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாக வரும். அதனாலே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் பண்ணுவாங்க. அதான் என்ன சொல்லலாம் வந்துட்டு ஒய்ஃப் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க மேலே போய் ஸ்டாக் பண்ணுறது, அவங்க பின்னாடியே போகிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லை. இன்கேஸ் எவிடன்ஸே இல்லாக்கட்டியும் அவங்களை அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிலாம் வந்துட்டு அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெலூஷனல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒத்தல்லோ சிண்ட்ரோம். ஸோ இது இன்கேஸ் இருந்ததுன்னா அந்த பார்ட்னருக்கு ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு ஒய்ஃப்னாலையும் சரி இல்லை ஹஸ்பண்ட்னாலையும் சரி சும்மா எதுவும் பண்ணாத தப்பை வந்து சும்மா நீங்கள் பண்ணீங்க சொல்லிக்கிட்டே இருந்தால் யாருக்கு அந்த கடுப்பாக தான் செய்யும். அதனால அவங்க எமோஷனலாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வயலன்ஸ் அளவுலாம் போய் முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லை வெர்பல் அப்யூஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குடும்பமே ஒழுங்காக போயிட்டே இருக்காது, பிரச்சனை இருக்கும். இந்த விஷயத்தை போயிட்டு வீட்டில் யாருன்னா பேசினா கூட சரி, இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான், நார்மலாக சந்தேகப்படுற ஒரு விஷயம் தான், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்னு சொல்லியே காலம் கடத்திடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்கேஸ் நம்ம ட்ரீட் பண்ணலன்னா ஹஸ்பண்டும் வந்துட்டு அவரால் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியாது, ஒய்ஃபும் நிம்மதியாக இருக்க முடியாது. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து கொலாப்ஸ்டாக தான் கிடக்கும். இப்போ இருக்கிற காலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நமக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துருச்சு, நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு ஃபோன் எடுத்து பேசினா கூட சரி, சந்தேக கோணத்தில் பார்க்கறது, அந்த ஃபோன் எடுத்து உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறது, அட் சேம் டைம் வந்துட்டு இன்கேஸ் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இருக்குன்னா வந்து அவங்க யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணாங்க எல்லாத்தையும் இப்படி பார்க்குறது, நீ ஏன் இந்த மெசேஜ் அனுப்பிச்ச, நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இவருக்கு இந்த மெசேஜ் அனுப்பிச்ச, நீ ஏன் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அனுப்பிச்ச, இந்த மாதிரி நிறைய கேள்விகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கும் நம்மளே டயர்ட் ஆகிடுவோம். ஒரு பெண்ணுக்கோ சரி ஒரு ஆணுக்கோ சரி, முக்கியமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நடத்தையை சந்தேகப்பட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை இது பாதிக்கும் போது குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் வரும். ஸோ இது இன்கேஸ் வந்து ட்ரீட்டபிளா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ட்ரீட்டபிள் தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எனக்கு பிரச்சனை இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வைக்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அட் சேம் டைம்ஸ் இன்கேஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்தாலுமே சரி, அவங்க கான்ஸ்டன்ட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த சோஷியல் சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அவங்க இவங்களை வந்துட்டு கரெக்டான டைமில் அந்த ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ இருந்தால் கண்டிப்பாக இதுக்கான நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் இது அப்படியே விட்டுட்டோம்னா ஒன்று அந்த பார்ட்னர் சஃபர் ஆவாங்க. அந்த பார்ட்னர் சஃபர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சில்ட்ரன்ஸை சஃபர் ஆவாங்க. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் ஃபேமிலி வந்து கொலாப்ஸ்டாக கிடக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டிட்டு முதல்ல ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொண்டு வாங்க. அதுதான் கரெக்டான விஷயமா இருக்கும்.